ஆனா ஒரு தலைவராக பெண்களுக்கான மரியாதையை, பெண்களுக்கான சுயமரியாதை, பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்திட்டு தான் இந்த சமூகத்துக்கு வருகிறேன் அரசியல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு எடுத்து வைச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்டெப் ரொம்ப அபரிதமான அபாயகரமான ஸ்டெப்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இவர்களை போன்ற இந்த சிந்தனைகளை ஒரு தலைவன் எப்படி உருவாக்குறான் பாருங்க. தான் கெட்டின பொண்டாட்டியே வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு கூப்பிடக்கூடக்கூடிய அவங்களுடைய கட்சிக்காரர்கள் அவ்வளவு தரம் தாழ்ந்து அவ போனா கிடக்குற நாங்க அத்தனை பேரும் உங்களுக்கு பொண்டாட்டியா வரோம். எப்படிமா அத்தனை பேர் பொண்டாட்டியா வர முடியும்? அப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு மரபு சார்ந்த ஒரு அறத்தின் சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பொசிஷனிங்ல ஒரு தலைவர் வைக்கிறார்னு பாருங்க. இது ஒரு ட்ரெண்டாக மாற்றக்கூடிய முயற்சி இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் ஒரு அதே இடத்துல ஒரு பெண்மணி அந்த நடிகர் மேல குற்றம் சாட்டுறார். அவரும் அவர் கூட இருக்கிற யாருன்னு பட்ட வெறுத்தனமா இதே பட்டு வேட்டி பட்டு சட்டை கோல்டு கலரு. அப்போ நாங்க இங்க அரசியலுக்கு உள்ளுக்கு வர்றோம் சரி, நாங்க சினிமா துறையில இருக்கிறோம் சரி, யார் மேல குற்றம் சாட்டுறீங்களோ நாங்க ரெண்டு பேரும் பேரா பட்டு வேட்டை பட்டு சட்டை போட்டு நாங்க நிப்பாட்டி நாங்க யார் கூட இருக்கோங்கிற பட்ட வெறுத்தனம் பண்ணுவோம். எங்களோட ரசிகர்களோட எங்களுடைய அரசியல் தொண்டர்களோ எதுவும் வாயை திறக்க கூடாது இதுக்கு மேல அப்படின்னு செட் பண்ணக்கூடிய இந்த அஜெண்டா, இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கு பாருங்களேன். தமிழ் சமூகம் செருப்பால இத்தனை பேரையும் அடிக்கணும். ஐ எம் சாரி டு யூஸ் த லாங்குவேஜ். ஒட்டுமொத்தமாக 25 வருட காலமாக கண்ணியமாக வாழ்ந்த ஒரு பெண்மணிக்கு நீங்க கொடுக்கிற ஒரு அநாகரிகத்தினுடைய உச்சமான பதில் இது. இதுல நீ பெரிய ஆம்பளை, நீ ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன்னா உன்ன மாதிரி ஒரு கலீஜான ஒரு ஆளை, உன்ன மாதிரி ஒரு கழுசடையான ஆளை, இல்லிசிட் அஃபேர் இஸ் நாட் அ கிரைம், பட் அறம்னு ஒன்று இருக்குது. சாப்பாட்டை வலது கையில் சாப்பிடணுங்கிறது ஒரு ப்ராக்டிஸ், ஒரு பேசிக் எட்டிகேட். நான் இடது கையால் தான் சாப்பிடுவேங்கும் போது அவனை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? இடது கையால் தான் சாப்பிடுவேங்கிறன்னு அவன் அப்படித்தான். அப்போ அவன்கிட்ட இருந்து வலது கையால் சாப்பிட்றவன் தூரம் நினைக்கணும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிஸ் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் நேற்று ஒரு திருமண நிகழ்வில் ஒரே காரில் ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு நடிகை த்ரிஷாவோட அந்த திருமணத்துக்கு வந்திருந்தார். ஏற்கனவே அவருடைய மனைவி என்னுடைய கணவருக்கு ஒரு நடிகையோடு தொடர்பு இருக்குது, அது நான் கண்டித்தேன், ஆனால் அவர் கேட்கல, அது தெரிஞ்சதுக்கு பிறகு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அந்த விவாகரத்து வழக்கு இருக்குது. ஏப்ரல் 20ஆம் தேதி இவர் நேரில் ஆஜராகணும் அந்த வழக்கு குறித்து. இதில் இப்போது நேற்று பகிரங்கமாக அந்த திருமண விழாவுக்கு ஒன்றாக வந்திருக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் இருவேறு கருத்துக்கள். ஒன்று அவருடைய தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு சொன்னால் கூட, இன்னொரு பக்கம் எலெக்ஷன் வரப்போகுது, இவர் இந்த நேரத்தில் இப்படி பண்ணலாமா, இது பெண்கள் ஓட்டை பாதிக்கும், இதை நாங்கள் விஜய் ரொம்ப நேசித்தோம், விஜய் நம்பணும் அப்படின்னு சொல்லி தாவேக்காவில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட அவருக்கு எதிரான கருத்துக்களை பதிவெடுத்தது பார்க்க முடியுது. இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? நீங்கள் சொன்னது மாதிரியே தான் தனிப்பட்ட ஒரு விவகாரத்தை நம்ம எடுத்து பேசுகிறதே முதல்ல அசிங்கம்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு பொலிட்டிக்கல் டொமைனில் இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஆனால் ஒரு தலைவராக பெண்களுக்கான மரியாதையை, பெண்களுக்கான சுயமரியாதை, பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்திட்டு தான் இந்த சமூகத்துக்கு வருகிறேன் அரசியல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு எடுத்து வைச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்பு ரொம்ப அபரிதமான அபாயகரமான ஸ்டெப்புன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நீங்கள் முன்னமே சொன்ன மாதிரி இதை தனி நபர் ஒழுக்கம் எல்லாருக்கும் முக்கியம். அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் எலெக்ஷனுக்கு வர்றாரு, அதனால இன்னைக்கு காமிச்சது குற்றமா பிழையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி எப்பவுமே பண்ணக்கூடாது. 25 வருஷ காலமாக உங்கள் கூட குடும்பம் நடத்தி உங்களுக்கு 2 பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளும் பதின்மை பருவத்தை அடைஞ்சு அதுகளும் கல்யாண வயசுக்கு ஒரு பிள்ளைகளை வைத்து கொண்டு 50 வயசு நெருங்குற 50 வயசை தாண்டின ஒரு மனிதர் தான் தாய் தகப்பனை ஓரந்தள்ளி விட்டு, தான் கெட்டின பொண்டாட்டியை ஓரந்தள்ளி விட்டு, தான் பெத்து வளர்த்த பிள்ளைகளை ஓரந்தள்ளி விட்டு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான ஒரு செயல்களை பண்றது தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு எப்பவுமே ஒரு எமோஷனல் வேல்யூஸ் ஒன்று இருக்குது. நம்மளுடைய குடும்ப அமைப்பே எப்பவுமே தாய் தகப்பன், கட்டின மனைவி, கணவர், பிள்ளைகள் அப்படிங்கிறத தாண்டி நம்ம வேற எதையுமே சிந்திக்க மாட்டோம். ஈவன் நார்மலாக ரோட்டில் இருக்கக்கூடிய 5க்கும் 10க்கும் பொழப்பு நடத்துகிறவங்க கூட தான் பிள்ளைகளை அவ்வளோ கண்ணிய குறைவாக எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம். அதனால தான் நம்ம எவ்வளோ பெரிய சமுதாயம், நாகரிக சமுதாயத்துக்கு போனால் கூட இன்னும் நம்மளை தமிழ் கல்ச்சர் அவ்வளோ ஒரு பிடிப்பாக இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட வேல்யூஸ் அண்ட் ஈத்தோஸ் தான். இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லுவாங்க. ஏன் அந்த தலைவர் பண்ணலையா, இந்த தலைவர் பண்ணலையா? நான் கூட ஒரு வீடியோ
வீடியோ பார்த்தேன், ஒரு பெண்ணு சொல்லுது, அவ கிடக்குறா அந்த 25 வருஷம் வாழ்ன அந்த பெண்மணியை பார்த்து அவர்களுடைய கட்சியில வெர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றது, அது களங்கம் தான் சொல்றேன். இவர்களை வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இவர் வேணா அடைமொழி வச்சுக்கலாம். நான் தற்கூரிங்கிற வார்த்தையை மிச்சவங்க யூஸ் பண்றதுலாம் நான் என்னைக்குமே அதை விரும்பினது கிடையாது. ஏன்னா அவங்களும் நம்ம தமிழ் சமூக பிள்ளைகள்னு. ஆனா அந்த வீடியோலாம் பார்த்ததுக்கு அப்புறம் தற்கூரின்னு கூப்பிடுறதுல நிஜமாவே பெருமைப்படணும்னு நினைக்கிறேன். என்னைய பொறுத்தளவுக்கு தாவேக்காவை ஒரு சேர்ந்த இந்த மாதிரி வெர்ச்சுவல் கலீஜான இந்த ஆட்களை ஒட்டுமொத்தமாக நீங்க தற்கூரினே கூப்பிட்டு அடையாளப்படுத்துங்கள் தான் சொல்றோம். அப்போ இவர்களை போன்ற இந்த சிந்தனைகளை ஒரு தலைவன் எப்படி உருவாக்குறான் பாருங்க. தான் கெட்டின பொண்டாட்டியே வெர்ச்சுவல் வாரியர்ஸ் கூப்பிடக்கூடிய அவங்களுடைய கட்சிக்காரர்கள் அவ்வளவு தரம் தாழ்ந்து அவ போனா கிடக்குற நாங்க அத்தனை பேரும் உங்களுக்கு பொண்டாட்டியா வரோம். எப்படிமா அத்தனை பேர் பொண்டாட்டியா வர முடியும்? அப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு மரபு சார்ந்த ஒரு அறத்தின் சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு பிள்ளைகளை எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பொசிஷனிங்ல ஒரு தலைவர் வைக்கிறான்னு பாருங்க. அப்போ இவ்வளவு பெரிய அராஜகம் இந்த தமிழ் சமூகத்தில் நடக்கும் போது கூட அந்த தலைவன் வாயே திறக்கல. சரி, நீ வாயை திறக்கல, நீ எப்பவுமே வாயை திறந்தது கிடையாது. நீ உன்னைய பார்க்க வர்ற ஆட்கள் அத்தனை பேரும் விழுந்து ரோட்ல இறக்கும் போது கூட நீ வாயை திறக்க மாட்ட, ஒரு இரங்கல் அறிக்கையை கொடுக்க மாட்ட அப்படின்னா நீ என்ன விதமான மூர்க்கத்தனமான ஒரு மனுஷங்கிறத தமிழ் சமூகம் பார்த்து கொண்டே தான் இருக்கு. சைலண்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ஓட்டா மாறுமா அதான் அது எல்லாமே அவர்கள் தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் பிள்ளைகளும் சரி தமிழ் குடும்பத்தார்களுக்கும் எப்போ ஓட்டு போட போடணுமோ அது யாருக்கு போடணும், எது சார்ந்து போடணும், கொள்கை சார்ந்து போடணுமா இல்ல மதம் ஜாதி சார்ந்து போடணுமாங்கிற தெளிவான ஒரு அரசியல் சித்தாந்த புரிதல் இருக்கிறதுனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோ சங்கிகளோ இன்னும் போராட வேண்டி இருக்குது. அவர்களால் மதத்துல 80,000 கோயில்களுக்கு மேல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்னும் மத அரசியல் பண்ணி மதத்து சார்பா இருக்கக்கூடிய மக்களை பிரித்து ஓட்ட வாங்க முடியல. ஏன் வாங்க முடியல? அப்போ நம்மளுடைய கல்ச்சர் ஒன்று, நம்மளுடைய பேஸ் வேற மாதிரி அறம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீ ஒரு கல்ட் ஃபாலோவர்ஸை கொண்டு போற. இன்னைக்கு அதற்கு நேர் ஒரு எக்ஸாக்டா பீக் ஆஃப் த மவுண்டன் மாதிரி மலையினுடைய உச்சில எப்படி ஒரு நிற்கும் போது ஒரு சிலிர்ப்பு இருக்கும், அது மாதிரி அவர் சிலிர்த்து கொண்டு நிற்கிறார். யார் கூட தான் மனைவி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க, அதுக்கு உண்மையா தப்பா தவறா வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுங்க அந்த டைசெக்ஷன்ஸ்குள்ள நம்ம போறது குற்றச்சாட்டு உண்மையாயிருச்சுல்ல. பாதி குற்றச்சாட்டு உண்மைங்கிறது 21 இருந்து பல்வேறு சூழ்நிலைகள்ல எல்லா சமூக ஊடகத்திலையும் இருக்கத்தான் செய்யுது. அவருடைய மனைவி தனியாக இருக்கிறார், அவர்களுடைய பிள்ளைகளுடைய கான்வெகேஷன்ஸ்க்கு அவர் போறதில்லை, அதே மாதிரி அவர் தாய் தகப்பனை தனியாக வச்சிருக்காங்கிறது இது பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான். இன்றைக்கு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணனால மட்டுமே திரு விஜய் பொது சமூகத்தில் அம்பலப்பட்டு நிற்கிறார் அப்படிங்கிறது இல்லை. ஒரு மனைவி நாகரிகமாக ஒரு நடிகையோடு தொடர்பு இருக்கு, ஆனால் பேரை சொல்ல விரும்பலை, ஏன்னா அது நான் படத்தை எனக்கு விரும்பலைன்னு சொல்லி ரொம்ப நாகரிகமாக சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அந்த நடிகை இவங்க தான் அப்படின்னு சொல்லி காரில் கூட்டிட்டு வர்றதை எப்படி பார்க்கறது? கெட்டாலும் மேன்மக்களேன்னு ஒரு விஷயம் இருக்குது. திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் உள்ளபடி இப்போது வரைக்கும் அவர் சங்கீதா விஜய் தான். டிவோர்ஸை ஃபைல் பண்ணி அது கிராண்ட் ஆகிற வரைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போது இது ஒரு ட்ரெண்டாக மாற்றக்கூடிய முயற்சி இருக்குது பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் ஒரு அதே இடத்துல ஒரு பெண்மணி அந்த நடிகர் மேலே குற்றம் சாட்டுறார். அவரும் அவர் கூட இருக்கிற யாருன்னு பட்ட வருத்தனமா இதே பட்டு வேட்டி பட்டு சட்டை கோல்டு கலரு. அப்போ நாங்க இங்க அரசியலுக்கு உள்ளுக்கு வர்றோம் சரி, நாங்க சினிமா துறையில இருக்கிறவங்க சரி, யார் மேல குற்றம் சாட்டுறீங்களோ நாங்க 2 பேரும் பேரா பட்டு வேட்டை பட்டு சேட்டை போட்டு நாங்க நிப்பாட்டி நாங்க யார் கூட இருக்கோங்கிறத பட்ட விருத்தனம் பண்ணுவோம். எங்களோட ரசிகர்களோட எங்களுடைய அரசியல் தொண்டர்களோ எதுவும் வாயை திறக்க கூடாது இதுக்கு மேல அப்படின்னு செட் பண்ணக்கூடிய இந்த அஜெண்டா, இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கு பாருங்களேன். தமிழ் சமூகம் செருப்பால இத்தனை பேரையும் அடிக்கணும். ஐ எம் சாரி டு யூஸ் த லாங்குவேஜ். ஒட்டுமொத்தமாக 25 வருட காலமாக கண்ணியமாக வாழ்ந்த ஒரு பெண்மணிக்கு நீங்க கொடுக்கிற ஒரு அநாகரிகத்தினுடைய உச்சமான பதில் இது. இதுல நீ பெரிய ஆம்பளை, நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன்னா உன்ன மாதிரி ஒரு கலீஜான ஒரு ஆளை, உன்ன மாதிரி ஒரு கழுசடையான ஆளை தமிழ் சமூகத்தினுடைய பெண்கள் ரொம்ப மோசமான மனநிலைமை உள்ளவங்க எப்பவுமே. அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீட்டிங்கை, இந்த மாதிரி ஒரு கேவலமான உச்சத்துல யார் வீட்டிலேயாச்சும் ஏன் தாய் உட்பட என் தங்கை உட்பட ஒட்டுமொத்தமா வீட்டில் இருக்கிற பெண்மணி அவருடைய கணவர் வேற ஒருத்தர் கூட இருக்கிறார், அவரை பட்டவர்த்தனமா பப்ளிக் முன்னாடி கொண்டு இவங்களை த்ரெட்டன் பண்றாங்க அப்படின்னா எந்த பெண்மணி அலோவ் பண்ணுவாங்க? என் தாய் அலோவ் பண்ண மாட்டாங்க, செருப்பால அடிப்பாங்க. என் தகப்பர் அப்படி ஒன்று பண்ணியிருந்தாருன்னா, என் தங்கை என் மச்சான் அப்படி பண்ணியிருந்தாலும் செருப்பால அடிப்பாங்க. அப்போ அவ்வளவு கண்ணியமான இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு அநாகரிகமான செயலை செய்து அதற்கு நான் என் மனைவிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன், அவ எப்படி ஒட்டுமொத்தமாக அந்த 14 பக்கத்துல ஃபைல் பண்ண மாதிரி ஓகே நாங்க இந்த நடிகை பேரெல்லாம் நான் சொல்றது இல்லை அப்படின்னு சொன்னா கூட நான் சொல்லி காமிக்கிறேன், ஏன் உலகத்துல நான் சொன்னா யார் என்னைய கேட்க போறா அப்படிங்கிற அந்த
ஒரு தலைவனாக நீ வந்துட்டு பண்ற பாத்தீங்களா, அதை தமிழ் சமூகம் கண்டிப்பாக சீரியஸான அக்கௌண்ட்டுக்கு எடுக்கும். இதை வந்து யாருமே பண்ணக்கூடாது. அது பொது வாழ்க்கையில இருக்கிறவனோ பொது வாழ்க்கையில் இல்லையோ, ஈவன் தோ இன்ஃபெடலிட்டி இஸ் நாட் அ கிரைம் அப்படின்னா கூட இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் வந்து இயற்கைக்கு மாறாக, அதாவது நம்ம குடும்பத்தினுடைய இதுக்கு அப்புறம் திருமணத்துக்கு தனிப்பட்ட விருப்பம் இல்லையா, ஒரு பெண்ணை பிடிக்குது பிடிக்கலங்கிறது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லையா. கொலை பண்றதும் தனிப்பட்ட விருப்பம் தாங்க. எனக்கு எவனோ ஒருத்தன் இடைஞ்சல் பண்றான், கொலை பண்றதும் என் விருப்பம் தான். எதுக்கு ஒரு சட்டம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுக்கு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. இல்லீகல் அஃபேர்ஸ் வந்து இல்லிசிட்டான அஃபேர்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து சட்டத்தின்படி நீங்கள் விடுதலை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம ஆர்டிக்கிள் வந்து தெளிவாக இப்போ காமிச்சிருக்குது. இல்லிசிட் அஃபேர் இஸ் நாட் அ கிரைம், பட் அறம்னு ஒன்று இருக்குது. சாப்பாட்டை வந்து வலது கையில் சாப்பிடணுங்கிறது ஒரு ப்ராக்டிஸ், ஒரு பேசிக் எட்டிகேட். நான் இடது கையால் தான் சாப்பிடுவேங்கும் போது அவனை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. இடது கையால் தான் சாப்பிடுவேங்கிறன்னு அவன் அப்படித்தான். அப்போ அவன்கிட்ட இருந்து வலது கையால் சாப்பிட்றவன் தூரம் நினைக்கணும். அப்போ தமிழ் சமூகம், தமிழ் பெண்மணிகள் இடது கையால தான் நான் ஒரு டீல் பண்ணுவேன், என் குடும்பத்தை இடது கையால மட்டும்தான் நான் இவங்களை அத்தனை பேரையும், திருமதி சங்கீதாவை, என் பிள்ளைகள் 2 பேரை, எங்க அப்பா அம்மாவை இடது கையால தான் பண்ணுவேன். ஆனா யாரை நான் வேற மாதிரி டீல் பண்ணுமோ அவங்கள நான் வலது கையால அரவணைப்பேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல எந்த பெண்மணியும் நம்மளுக்கு புரியுது. பட்டு வேட்டை பட்டு செட்டை கட்டி ஒன்னா வந்த பெண்மணியை நான் வலது கையால தான் அரவணைப்பேன் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இதற்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்கும். அதுல மோஸ்ட்லி தமிழ் சமூகத்தினுடைய பெண்கள் இதற்கான விடையை கண்டிப்பாக, ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்கிறாருங்கிறல்ல, அந்த விஜயையும் சேர்த்து தமிழ் சமூகம் இனிமேல் செருப்பால் அடிச்சு திருத்தம். இவனையா நீ வந்து ஒட்டுமொத்த தலைவராக ஏற்றிருக்க போறன்ட்டு அதை பொறுத்து இருந்து இந்த தமிழ் சமூகம் பார்க்கணும். அதுக்கான ரிசல்ட்டை கண்டிப்பாக 2026 மட்டும் இல்லை, தேர்தலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தலைவனாக விஜய் வந்து இனிமேலும் அவர் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார். இனிமேலும் அவர் தலைவருங்கிற தகுதியை வந்து இழந்துட்டார் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயத்து மூலியமா நம்ம பார்க்கணும். ஆனால் நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், தனிப்பட்ட ஒருத்தனுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம போய் டீப்பா டைவ் பண்ண வேண்டிய தேவையில்லை. பொது சமூகத்துக்கு விஷயம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இதை எச்சரிக்கையாக நம்ம தமிழ் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. அதனால இந்த டாபிக்கை நம்ம இந்த சமயத்துல பேச வேண்டியது அறமாவும் இருக்கு ஃபீல் பண்றேன் நான். இப்போ இந்த விவகாரத்தை தொடர்ச்சியாக வந்து விஜய் எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசியல் சார்ந்தும் சரி, தனிப்பட்ட வாழ்வும் சார்ந்தும் சரி, எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த நடிகை சொல்லும் பொழுது விவாகரத்து கேட்கும்போது தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னாங்க. ஆனால் உடனடியாக பொதுவெளியில் அந்த நடிகையோடு வர்றது அவருடைய ரசிகர்களே, அவருடைய தொண்டர்களே வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்குன்னு சொன்னாங்க. நேற்று சமூக வலைதளங்கள் முழுவதுமே தாவேகாவுடைய தொண்டர்கள், அந்த பெண்கள் கூட எல்லோருமே, பெண்கள் ஆண்கள் எல்லோருமே சொல்கிறாங்க, இவர் விஜய் இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லி இது போன்ற கருத்துக்களை நம்ம பார்க்க முடியுது. அதனால் இந்த தேர்தலில் இவருடைய இந்த முடிவு வந்து ரொம்ப பேக்ஃபயர் ஆகுமா அவருக்கு? கண்டிப்பாக. நான் அது முன்னமே சொன்ன மாதிரி தான், தமிழ் சமூகத்துக்குன்னு ஒரு அறம் இருக்குது, தமிழ் சமூகத்துக்குன்னு ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு குழந்தையிலேருந்து பெரிய தாய் தகப்பன் வரைக்கும் யார் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சங்கடப்பட்டு நின்னா கூட ஒட்டுமொத்தமாக குடும்பமாக அவர்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து இருக்குது இல்லையா, அதற்கான ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கறது, அதற்கான அந்த ஃபேமிலி வேல்யூஸ்னு ஒன்று இருக்கிறத வந்து என்றைக்குமே நாம் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்போது ஒவ்வொரு விஜயும் இருந்தால் கூட விஜய்க்கும் ஒரு பொண்டாட்டி இருக்குது, விஜய்க்கும் ஒரு புருஷன் இருக்கிறான் வீட்டுக்குள்ளே. அப்போது என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்கிறதுக்காக நீ பண்ணுற எல்லா கலுசடத்தனத்துக்கும் எல்லா வீட்லேயும் அப்ரூவ் பண்ணுவாங்க, உன்னை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறதே ஒரு சைக்கோத்தனமான விஷயம். நான் எது வேணாலும் பண்ணுவேன், ஏன்னா நான் பொது சமூகத்தில் நான் உங்களை வந்து நடித்து உங்களை குதூகலிக்க வச்சிருக்கிறேன், அதனால நான் வந்து பொது சமூகத்தில் வந்துட்டு எதை வேணாலும் நான் பண்ணுவேன், அதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா அடிமுட்டாளாக இருக்கிறவன் உன்னை ஃபாலோ பண்ணுவான். இந்த தற்குறின்னு சொல்கிறோம்ல, அந்த தற்குறியிலே ஒரு சில பெர்சன்டேஜ் இருக்குது. இந்த பொண்ணு மணி மாதிரி இந்த ஒரு பொண்ணு சொல்லிச்சுல, யாரா வேணாலும் விட்டுட்டு வா, நான் இருக்கிறேன், அத்தனை பேர் நாங்கள் உங்களுக்கு பொண்டாட்டியாக இருப்போம்ட்டு. அந்த மாதிரி ஒரு சில தற்குறிகள் வேணால் அவர் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணுவாங்க. மிச்ச வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய பெண்மணிகளோ இல்லை ஆண்களோ வந்து குடும்பத்தினுடைய வேல்யூஸ் தெரிஞ்ச ஆட்கள், கட்டின பொண்டாட்டியை வந்து என்றைக்கும் நம்மளை நம்பி வந்தவங்கள, நம்மளுக்கு நம்பி வந்த கணவரை வந்து இல்லிசிட்டான அஃபேர், ஈவன் தோ நான் திருப்பி சொல்கிறேன், இல்லிசிட் அஃபேர் இஸ் நாட் அ கிரைம்னா கூட அறம் சார்ந்து அதை போகக்கூடாது, அறம் சார்ந்து நம்மளுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அந்த ஃபார்முலாக்குள்ளே, ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கட்டமைச்சு வந்திருக்குது அந்த வரலாறு. அப்போது அதில் இருந்து மீறி ஒரு தகாத உறவுக்குள்ளே போகும்போது அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஒரு பேசிக்கான ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் கூட இல்லாமல் நான் பொது சமூகத்துக்கு வேறு விதமான ஒரு விஷயத்தை காமிப்பேன் அப்படின்னா, அதே வீட்டுக்குள்ளே இருக்கிற விஜய்க்கோ தனது கணவரும் மனைவியும் அதை பண்ணனானா ஏற்றுக்க முடியுமா? முடியாது.
அப்போது அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் அதை பார்த்து தன்னுடைய தகப்பனை பார்த்து தன்னுடைய தாயை பார்த்து இந்த மாதிரி இல்லிசிட்டான உறவுகள் நம்மளும் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்தோம்னா ஒட்டுமொத்தமாக அந்த சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. மேரேஜுங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனே கொலாப்ஸ் ஆயிடுது. இதைத்தான் அட்வொகேட் பண்ணுறார், இதைத்தான் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு பண்ணுறாரு அப்படின்னா விஜய் ரசிகர்களும் இதை வந்து எதிர்த்து பேச வேண்டியது காலத்தினுடைய சூழ்நிலை. இடது கையால் இவரை புறந்தள்ள வேண்டியது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய சிந்தனையாக இருக்கணுங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. இதில் இப்போது தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் நேற்று இரவு மாற்றப்பட்டிருக்கிறாரு. மேற்கு வங்கத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இங்கே வந்து கேரளாவுடைய இது வந்து கூடுதலாக கவனிப்பார்னு சொல்லப்படுது. இரவோடு இரவாக ஆளுநரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு உங்களுடைய பார்வை? அவர் எப்படி வேற ஒரு மாநிலத்தில இருந்து இரவோட இரவாக இங்கே பெட்டி படுக்க வச்சுக்கிட்டு வந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ இரவோடு இரவாக மாற்றப்படாது. ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் எதையும் வாயகையை விட்டுட்டு போயிடறாரா அப்படிங்கிற ஒரு பயமாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த திமுக ஆட்சிக்கு கொடுத்த குடைச்சல் என்ன, அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச வாக்கு வங்கி இவர் சிதைச்சிட்டாருங்கிறது ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு தெரியும். அப்போ கடைசி ஒரு 3 மாசத்துக்குள்ள இவர் எதையாச்சும் ஒன்று பண்ணான்னா இருக்கிற அந்த அலையன்ஸுக்குள்ள வரக்கூடிய கொஞ்ச நஞ்ச வாக்கையும் இவர் கெடுத்துருவாருங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுவும் இல்லாமல் திமுகவினுடைய அரசாங்கம் இவரை ஒட்டுமொத்தமாக புறம் தள்ளி ஜனநாயகபூர்வமாக இந்த தமிழ் சமூகத்தில் எப்படி அதை கொண்டு போகணும், எப்படி சுயாட்சி எப்படி முக்கியம் மாநிலத்துக்கு அப்படிங்கிறத வெவ்வேறு மாநிலங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிளாக இன்றைய ஆளுநரை எப்படி கையாளணும், பல்வேறு விஷயங்களில் ஆளுநருக்கு எதிரான சட்ட போராட்டங்கள் மூலியமாக முன்னெடுத்து அதை ஒவ்வொரு வழக்காக வெற்றியும் பெற்று ஆளுநருக்கு இங்கே உள்ள ஆளுநருக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆளுநர்களுக்கும் பல்வேறு தீர்ப்புகளை வாங்கி கொடுத்ததில் தமிழ்நாடு ரொம்ப மிக முக்கியமான களத்தில் நின்று வேலை பார்த்துருக்குது. அப்போது இப்பேற்பட்ட ஆளுநரை இந்த சமயத்தில் மாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஹிடன் அஜெண்டா. அவர் வந்த வேலையை முடிப்பாரான்னு பார்த்தோம், அவர் வந்த வேலையை முடிக்க மாதிரி எதுவும் தெரியல. அவர் இருந்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக குடைச்சல் மட்டும்தான் கொடுத்தார வட்டி இந்த கவர்மெண்ட்டை நீல் டவுன் போட வச்சு மிச்ச இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அமைதியாயிட்டார் பினராயி விஜயன். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தங்க கடத்தல் வழக்கில் வேறு ஒரு சிலமான அசைன்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அது அவர்கள் ஓரளவுக்கு அதை பூர்த்தி பண்ணதுனால ஒட்டுமொத்தமாக அந்த அரசாங்கமே அமைதியாயிருச்சு. அதே மாதிரி அமைதிப்படுத்துறதுக்கு இங்கே பல்வேறு விஷயங்களை அவர் வந்த நாள் முதற்கொண்டு கடைசியாக கிளம்புற நாள் வரைக்கும் அவர் பண்ணி பார்த்தாரு. எதுவும் இந்த இடத்துல தமிழகத்தினுடைய ஆட்சி புரியக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதுவும் ஸ்டெப் எடுக்கலைங்கும் போது ஆப்வியஸாக இவர்களை மாற்ற வேண்டிய தேவை எலெக்ஷன் டயத்தில் இருக்குது. ஏன்னா வேற எதையாச்சும் பொருளையை கிளப்பி விட்டு மனுஷன் இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாக்குகளையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு விழாமல் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும்தான் இதில் இருக்குது. மிச்சபடி அவர் இருந்ததுனாலையும் எந்த பிரயோஜனம் இல்லை, இப்போ போறதுனாலையும் எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு ரொம்ப வருத்தமா இருப்பார். அவர் வேணா வருத்தமா இருப்பார். ஏன்னா அவர் ரெக்வஸ்டாவே வச்சாரு, நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கான பாதி பிரச்சாரத்தை நீங்களே முடிச்சிடுறீங்க, அப்போ நீங்க இன்னும் எலெக்ஷனை முடிச்சுட்டு போங்கன்னாரு. ஒருவேளை அவரை டிசப்பாயிண்ட் பண்றதுக்கு கூட இதை மாத்தினதா இருக்கலாம். ஸோ எனக்கு எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி நீ அப்படி நினைக்கிறியா, உன்னை நான் டிசப்பாயிண்ட் பண்ற வேற எந்த மூலியமாவும் பாரதிய ஜனதா கட்சி இப்போ சிஎம் எப்படியும் பிரிச்சு பார்க்கணும்னு நினைச்சாங்க. இந்த கூட்டணியை எப்படியாச்சும் பிரிச்சிடணும் அப்படிங்கிறதுனுடைய நீட்சி தான் விஜயினுடைய வருகையே. என்னைய பொறுத்தளவுக்கு நான் அப்படித்தான் பார்ப்பேன். விஜயை கொண்டு வந்ததுக்கு காரணமே இவர்களுக்கான 3வது அணி 4வது அணியை பிரிக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு காங்கிரஸை வந்து திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து பிரித்து கொண்டு வரதுக்குரிய ஒரு அசைன்மெண்ட் மட்டும்தான். அந்த அசைன்மெண்ட் முடியாமல் போயிருச்சுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இவர்களுடைய தேவை நிச்சயமாக பூர்த்தி செய்யாம இருக்கிறாரு விஜய் அவர்களும் ஆளுநர் அவர்களும். அப்போ வேற என்னத்துக்கு அவங்க 2 பேரையும் வச்சு என்ன பண்றது? அப்போ விஜய் எப்பா நீனும் உன் ஸ்டேட்மெண்ட்டை நீ கொடுப்பா அப்படின்னு அவர் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்லாரும் அலையன்ஸ் வேற பக்கம் வைக்கானா அவர் அலையன்ஸ் வேற பக்கம் வைக்கிறாரு. என்ன அப்போ ஒட்டுமொத்தமாக RN ரவி இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை, இல்லையும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக சிஎம்முக்கு வேணால் இது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். அவர் ஓவர்னு சொல்லி ஒரு விஷயத்தை முடிச்சு வைக்காங்கன்னா இதையும் மொத்தமாக இதை முடிச்சுட்டு கிளப்பி உள்ளா 2வது ஆட்சி காலத்தில் RN ரவியை கிளப்பி உள்ளான்னு நினச்சிருப்பாரு. முன்னமே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. பட் இதை விட மோசமான ஒரு கவர்னரை அடுத்த திமுகவினுடைய ஆட்சி அதிகாரத்தில் வரும்போது இன்கேஸ் திமுக வந்து அடுத்த 2026 உள்ள ஆட்சி அமைக்கிறார்கள் அப்படின்னா RN ரவியை விட 10 மடங்கு மோசமான ஆட்களை உள்ளுக்கு இறக்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். பட் அதையுமே சிஎம் அவர்களுடைய அந்த சுயாட்சி தத்துவம் மக்களாட்சி தத்துவத்தில் படி அவர் பயணப்படுறது ஃப்ரேம் ஒர்க் படி கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் படி பயணப்படக்கூடிய ஒரு ஆட்சி. நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு வந்து எல்லா ஆளுநர்களுக்குமான சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கணும், பல பில்களில் வந்து எப்படி அவர் உறங்கி கொண்டிருந்ததை வந்து எப்படி சுப்ரீம் கோர்ட்டில் அணுகி அதற்கான ஒரு தீர்வை பெறணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்த ஒரு மாநிலம் அப்படிங்கிற போர்வையில் கண்டிப்பாக எந்த ஆளுநர் எப்பேற்பட்ட ஆட்களை பாரதிய ஜனதா கட்சி வந்து உள்ளுக்கு விட்டாலும் அதை தீவிரமாக களமாடும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை.
நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.